So now we are going to start with the first unit of production management. The first unit la nam enna paaka porona, what is production management is all about, why we have to do why we have to read production management, and what is the production function is all about, and what are the responsibilities of a production manager. Or production manager anda avaroda mukkiyamaana velaikal enna irukku nu paaka porom, and what is the relation of production management with other functional areas, and what are the different kinds of production system அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பார்ப்போம். The first and foremost thing, to do justice to the subject, we are going to see why should I study production management. Okay, in the production management நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, whatever you take, okay, now in my hand I have a pencil, and there's a water bottle near me, and there's a mobile, and something நான் எது எடுத்தாலும் this is all the outcome of a product. ஒரு raw material finished product மாத்துறாங்க. அந்த ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாத்திர ஒரு கன்வர்ஷன் ப்ராசஸ் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ரா மெட்டீரியல் we are converting the raw material into a finished product. So on the conversion of raw material to finished product is what we call it as production management, and that production management is considered to be the very 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 important function in everything. For example, the உயிர் நாடி, அதாவது லாபம் அப்படின்னு சொல்ல போனால் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மார்க்கெட்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பொருள். we need to have an object to sell to do marketing. அந்த ஆப்ஜெக்டை தயாரிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். So as it is considered to be the very important function in production, we have to study production management. And the second thing is, see, the production deals with production of goods and service. Even you need to do some service. நீ ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ண போகிறேன்னா கூட அதுலேயும் there is something which is called as production. ஒரு நான் இதுதான் பண்ண போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி வந்து ஒரு சர்வீஸ் ஆப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸ்விக்கியில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு கொடுக்கணுன்னா அந்த பொருளை பண்ணுறதுக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை. மொபைலில் ஒரு ஜஸ்ட் ஒரு சிம் கார்டு போட்டு நம்ம இன்றைக்கி எல்லாருமே இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மொபைலில் சிம் கார்டு அப்படின்றது எல்லாமே சர்வீஸ் செக்டர் தான். பட் இந்த மொபைலில் சிம் கார்டு போட்டு சிக்னல் மூலியமாக நம்மளால் இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியுதுன்னா இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் தான். ஆண்டனா வைக்கணும், 5G 3G 4G வாட் எவர் இட் இஸ், இது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை we are able to enjoy. So that is what we can call it as. அண்ட் அதுக்கப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, what are the problems that a production manager will come across. என்ன வகையான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு வரும், அந்த ப்ராப்ளம்ஸை அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் எப்படி he have to handle, அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்ல போனால், கஞ்சத்தனத்துக்கும் சிக்கனத்துக்கும் ஒரு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கஞ்சத்தனம் அப்படின்னா தேவையான விஷயத்தை கம்மியாக செலவு பண்ணுறது கஞ்சத்தனம். சிக்கனம்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணுறது சிக்கனம். ஸோ ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டுமே பண்ணுறது தான் நம்ம சிக்கனம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கேன் கெட் அ ப்ராடக்ட் ஃபார் 7,000 rupees, and if you're spending 8,000 rupees for that product, it says that you don't have knowledge about buying that particular product. ஸோ எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுறத சிக்கனம்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளை எவ்வளோக்கு அவ்வளோ சிக்கனமாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிக்கனமாக பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் will help you. See, cost reduction is very 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 important. Okay, how to reduce the cost and how can we make better product at a minimal cost அப்படின்னு பார்க்க தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். அண்ட் த லாஸ்ட் திங் இஸ், யூ வில் ஹாவ் டு இம்ப்ரூவைஸ் யுவர் சர்வீஸ். உன்னோட சர்வீஸை நீ இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு we have to understand what is production management is all about. I will just summarize all the 5 points. நான் உங்களுக்கு 5 points summarize பண்ணுறேன். First and foremost thing is, production management is a very important function, and the second thing is to know about goods and service, and the third thing is to understand the problems of a production manager, and the fourth point is cost reduction அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம், and the final thing is improvising the service. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 விஷயங்கள். Why I have to read production management, what is there in production management, why should I have production management in my mind அப்படின்னா, these are the 5 elements you should know about production management. Okay,
நெக்ஸ்ட் வாட் இஸ் த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்? அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது கன்வர்ஷன் ப்ராசஸ் ஆச்சு. அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்க்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நம்ம கொடுக்க முடியுமா? ஏன் கன்வர்ஷன் ப்ராசஸ்? அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்னா இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போனால் என்ன அப்படின்னா, ஐ கிவ் யூ சம் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அயன் ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு அயன் ராட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அயன் ராட் இருக்குன்னா அந்த அயன் ராடோட ஃபைனல், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் ஒரு காம்பஸ் இருக்குங்க. இந்த காம்பஸ் இந்த ஷேப் வந்ததுக்கப்புறம் தான் இந்த காம்பஸ்ன்னு சொல்கிறோம். இந்த காம்பஸ் இந்த ஷேப் வரணும்னா ஒரு அயன் ராட்லேருந்து இந்த ஷேப் வரும். அகெயின் தட் இஸ் கால்ட் அஸ் ரா மெட்டீரியல் அகெயின். ஆனால் அந்த அயன் ராடை உருவாக்குறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா அயன் ஓர் தேவை. நம்ம சின்ன வயசில் ஜாகிரஃபியில் படிக்கும்போது யூ வுட் ஹவ் கம் அக்ராஸ் சம்திங் கால்ட் அஸ் டாடா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஜம்ஷெட்பூர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜம்ஷெட்பூரில் அயன் ஓர் இருக்குன்ட்டு. ஸோ அந்த அயன் ஓர் ரா மெட்டீரியலாக எடுத்துக்கிட்டு அதை ஸ்மெல்டிங் பண்ணுறது மூலிமா யூ வில் மேக் அயன் ராட்ஸ், ஸ்டீல் ராட்ஸ் ஆயிருக்கும். அந்த ஸ்டீல் ராட் மூலியமாக தான் வில் கம் பேக் டு த ஃபைனல் ப்ராடக்ட் விச் இஸ் கால்ட் அஸ் காம்பஸ். ஸோ இங்கே ரா மெட்டீரியல் என்னென்னா அயன் ஓர் அண்ட் த ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் இஸ் காம்பஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் சம்திங் கால்ட் அஸ், இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா நானும் போய் நல்லா சாப்பிட போகிறேன். அந்த சாப்பிட்றதுக்கு எனக்கு நல்ல சாப்பாடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் ஆல் திங்க் அபவுட் ஸ்ரீமிட்டாய்ஸ் சோலாபூரி. அந்த சோலாபூரியோட ரா மெட்டீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவு. அந்த சோலாபூரியோட ரா மெட்டீரியல் மாவு. அப்புறம் வந்து அந்த சென்னாவோட ரா மெட்டீரியல் சுண்டல். அந்த சுண்டலை வச்சுட்டு தான் அவன் சென்னா மசாலா அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுறான். அந்த மாவை வச்சுட்டு தான் அவ்வளோ பெரிய சோலாபூரியை பண்ணுறான். ஸோ ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இஸ் சோலாபூரி அண்ட் த ரா மெட்டீரியல் இஸ் தவ். Okay, so this is very important. And the last one is number college students அப்படின்னு சொல்லலாம். we are all preparing you college students. நீங்கள் எல்லாருமே உங்களை ஒரு கிராஜுவேட்டாக மாற்றிட்டு நீங்கள் போய் ஒரு இடத்துல வேலை செய்ய போகிறீங்க. ஸோ இப்போ ரா மெட்டீரியல்ஸாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளை பின்ன என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பிளேஸ்மெண்ட் கிடச்சதுக்கப்புறம் ஒரு வேலை செய்கிற ஆளாக மாறுவீங்க. ஸோ இதை கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிடலாம். ஸோ இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை ஒரு கிராஜுவேட்டாக மாற்றுறது ஒரு கன்வர்ஷன் ப்ராசஸாக சொல்லலாம். ஒரு அயன் ஓரை வந்து அந்த இரும்பு அயன் ஓரை வந்து காம்பஸாக மாற்றுறது நம்ம கன்வர்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வெறும் ஒரு மாவு அந்த டவ்வை வந்து சோலாபூரியாக மாற்றுறது நம்ம கன்வர்ஷன் ப்ராசஸ் சொல்லலாம். இந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லலாம். ஓகே, and the next thing, production management, I'll just read the definition so that you can have some idea about production management. Production management function may be defined as a creation of useful products for sale. What do you mean by production management அப்படினு பாத்தீங்கன்னா, you have to create something which will be useful and which can be sold. See, நான் வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துட்டு நான் பண்ணுறேன், தர்மாக்கோலை வச்சுக்கின்னு ஃபெவிகாலை வச்சுக்கின்னு நிறைய பொம்மைலாம் செஞ்சு ஒட்ட வைக்கிறேன். அதை எவனா வாங்கி பண்ணால் எவனுமே வாங்கிக்க மாட்டான். Do you call this to be production அப்படின்னா this cannot be said as production. This is just called as wasting time. அதுக்கு பதிலாக நான் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சு அதை என்னால் விற்க முடிஞ்சு அது மூலிமா என்னால் லாபத்தை சம்பாதிக்க முடிஞ்சா அதை நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். யூ ஹாவ் டு கன்வெர்ட் த ரா மெட்டீரியல் இன்டு அ ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் ஸோ தட் இட் இஸ் அ சேலபிள் ப்ராடக்ட். இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு மேக் அ சேலபிள் ப்ராடக்ட் தென் த கன்வர்ஷன் அண்ட் த மெட்டீரியல் ஆல் அதர் திங்ஸ் cannot be called as production. Okay, and with the help of such as மெட்டீரியல், மெஷின் அண்ட் மணி. இப்படி ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நமக்கு தேவைன்னா மெட்டீரியல் தேவை, ஆட்கள் தேவை, காசும் தேவை. மெட்டீரியல்ஸ் அண்ட் மெஷினரி இது எல்லாமே தேவை. மெல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. மெல்யூ அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மெத்தட்ஸ். நிறைய மெத்தட்ஸ் வச்சு தான் நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சில விஷயங்களை பர்ஃபெக்டாக பண்ண முடியும். வீல் ஹாவ் ஆல் தட் இன் ஃபியூச்சர். நான் உங்களுக்கு அந்த டைம் ஸ்டடி, ஒர்க் ஸ்டடி, மெத்தட் ஸ்டடியை பற்றிலாம் இதில் ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அண்ட் த ஃபைனல் திங் இஸ் maintenance management also will help you to achieve the right goal. For example, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு செப்பரேட் சாப்டர். அந்த செப்பரேட் சாப்டருக்குள்ளே நிறைய விஷயங்களை பார்ப்போம். இது இன்ட்ரடக்ஷன்றதுனால நம்ம சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு வாட் யூ கால் அஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்னா ஒரு கன்வர்ஷன் ப்ராசஸ் மூலிமா உன்னால் ஒரு சேலபிள் கூட ப்ராஃபிட்டோட உருவாக்க முடியுதுன்னா தட் கேன் பி கால்ட் அஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் வந்து இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் இருக்குன்னா இந்த வாட்டர் பாட்டிலுக்கான பிளாஸ்டிக் ரா மெட்டீரியல் வந்து ஒரு 10 rupees. அந்த பிளாஸ்டிக் ரா மெட்டீரியலை நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெஷினில் போட்டு அந்த வாட்டர் பாட்டிலை நான் உருவாக்குறேன். அந்த மாதிரி மெஷினில் போட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு 10 rupees ஆகுது. ஸோ 10 rupees ரா மெட்டீரியலுக்கு 10 rupees கன்வர்ஷனுக்கு, ப்ளஸ் இதில் ஈகோன்னு போட்டு ஏதோ பேர் போட்டு அதுக்கான ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுறேன். அதுக்கு ஒரு 20 rupees செலவாகுது. ஸோ 10 rupees ரா மெட்டீரியல், 10 rupees கன்வர்ஷனு, 20 rupees is I'm
spending for promoting this particular product. If I am able to sell this particular product for at least 41 rupees, that can be set as successful production management. If I'm not able to sell the product for 41 rupees or more than that, then it cannot be set as production management. If I'm not able to sell this product more than 40 rupees, then it is all waste of time. So you'll have to think about where is அந்த ப்ராடக்டை எப்படி மினிமலாக பண்ண முடியும், அந்த ப்ராடக்டை எப்படி நம்ம சேல் பண்ண முடியும் அப்படின்ற சில விஷயங்களெல்லாம் பார்க்கணும். அந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஆட்கள் நமக்கு தேவை, எந்த மாதிரி மெஷினரி நமக்கு தேவை, எந்த மாதிரி மெட்டீரியல் தேவை, என்ன மாதிரி மெத்தட்ஸ் தேவை, அதுக்கு தேவையான மினிமம் மெயின்டெனன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ற சில விஷயங்களை பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராடக்டை பண்ணோம்னா அதை நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் இஸ் இன் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். எந்த ஒரு பொருளை நம்ம சேல்ஸ் பண்ணோம்னாலும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், வி ஹேவ் சோ மெனி டிபார்ட்மெண்ட்ஸ். பட் இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் மதர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். இஃப் யூ ஆர் மேக்கிங் அ ப்ராடக்ட் ரெடி ஒன்லி, தென் இட் எவால்வ்ஸ் வித் த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. So this is considered to be the very important department, and that important department is production department. In the production department la employability chances romba jaasti irukkranaala in the production department அப்படின்றது ரொம்ப முக்கியம். That is why we call it as production management is to be very important. And what is the second thing அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. ஜஸ்ட் திங்க் தெர் இஸ் நோ ப்ரொடக்ஷன் அட் ஆல். நான் உங்களுக்கு கொஞ்ச முன்னாடி இந்த காம்பஸை காட்டினேன், இந்த பென்சிலை காட்டினேன், இந்த வாட்டர் பாட்டிலை காட்டினேன், அதே மாதிரி நிறைய விஷயங்களை காட்டியிருப்பேன். ஸோ இந்த எந்த ஒரு விஷயமும் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா நடக்கவே நடக்காது. All these products are outcome of a conversion process. So production அப்படின்றது it is a conversion process. Without that conversion process, there can be nothing which can exist in the name of a product. And the last thing is, production management is the creation of goods and service. இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய இருக்கு. நீங்க என்னென்னலாம் பார்க்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா there is some kind of innovation or something like that. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் காட்டினேன், ஜஸ்ட் அ வாட்டர் பாட்டில். பட் இதில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அகெயின் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வாட்டர் பாட்டில். ஒரு அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்னென்னா முடியும் கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் இந்த பக்கம் திறக்கிற மாதிரி ஒரு முடி கொடுத்துட்டான். சம் கைண்ட் ஆஃப் இனோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி ஹஸ் பின் டன். இப்போ என்னன்னா, ஒரு பாட்டிலில் இப்படி மூடியை திறந்துட்டு இப்படி குடிக்கணும் அப்படின்றதுக்கு பதிலாக, இல்லைப்பா இன்னொரு பாட்டிலில் நீ இப்படி டப்புன்னு பண்ணாலே திறந்துட முடியும், குடிக்க முடியும் அப்படின்ட்டு யோசிக்கிறதும் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் தான். ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஹாஸ் பீன் மேக்கிங் அவர் லைஃப் வெரி சொஃபஸ்டிகேட்டட். இப்போ எனக்கு ரொம்ப வேர்த்திருக்கு, கொஞ்சம் எனக்கு ஏசி வேணும் அப்படின்னு நினச்சா, நீ இருக்கிற இடத்துலேயே உனக்கு ஜில்லான காற்றை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமும் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் தான். எனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுபிடிக்கிறது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் தான். ஹைட்டாக இருக்கிற இந்த சேரை கொஞ்சம் லோ பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கும் காரணம் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தன் சேரில் உட்காந்துருப்பான், இந்த சேர் ஹைட்டாக தான் நல்லா இருந்திருக்குமேட்டு யோசிச்சிருப்பான். ஓகே, அப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் சேரை ஹைட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் பண்ண முடியுமான்னு யோசிச்சிருப்பான். இந்த சேர் குள்ளமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிச்சிருப்பான். சரி ஓகே, அப்போ குள்ளமாக இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம்னு வச்சிருப்பான். அகிட்ட இந்த சேர்ல ரோல் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு அப்படி யோசிச்சிருப்பான். அப்போ ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்ற மாதிரி யோசிச்சிருப்பான். இந்த சேர் இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் நல்லா இருக்குமென்னு யோசிச்சிருப்பான். அதுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லா விஷயங்கள் பண்றது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா we have so many different kinds of mobiles in our hand. MI1, Note Pro 8, Note Pro 19, Note Pro 20, 25, 13 போயிட்டே இருக்கு. இத்தனை மாடல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். They won't sleep, they will keep thinking what next has to be done. இதை விட நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை விட நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால we are getting sophisticated. ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பை ஹாப்பியாக சொஃபஸ்டிகேட்டடாக வச்சிருக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். ஸோ ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் creates so many products and production management creates so many services. இதுதான் production management ஓட இன்னொரு முக்கியமான விஷயம். Okay, next we are going to the next topic. What are the advantages of production management அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை பார்க்க போகிறோம். Now it is going to be little technical. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் in general you can just understand. Even if you are not listening to my class, உனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். Yes, I know whatever you are telling, I have heard about it. What you are telling is right அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி தான் இவ்வளோ நேரம் கிளாஸ் வந்திருக்கும். Now we are getting into the technicality of this particular subject. இந்த technicalityல you would have not come across some
சம் வேர்ட்ஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்டர் நியூ ப்ராடக்ட் லீட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொத்து புரோட்டா மாதிரி கொத்து கொத்தாக இருக்குது. ஷார்ட்டர் நியூ ப்ராடக்ட் லீட் டைம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியராக ஒன்று சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் வேர் யூ வில் ஹாவ் டு இமேஜின் யுவர் செல்ஃப் டு பி இன்சைட் அ கம்பெனி வேர் பிக் ப்ரொடக்ஷன் இஸ் ஹேப்பனிங். ஸோ வாட் யூ மீன் பை ஷார்ட்டர் லீட் டைம் ஆஃப் அ நியூ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா I don't want to show the same product again and again, so I'll go with a different product. Just imagine this is going to be a scale, okay? In the scale production ஆகிட்டு வரும்போது இந்த பிரிண்டிங்லாம் இருக்காது, just it will be like a scale. இந்த ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கும். இப்போது ஷார்ட்டர் லீட் டைம் ஃபார் நியூ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒன்ஸ் இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு போனதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கேல் வரும். ஸோ இந்த ஸ்கேல் ஃபுல்லாக முடிஞ்சிட்டு போயிட்டு இன்னொரு ஸ்கேல் வரும். இப்போது ஒரு ஸ்கேல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு போனதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கேல் வரதான் நம்ம என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா லீட் டைம் ஃபார் த நியூ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் இமேஜின் திஸ் ஒன் ஸ்கேல் இஸ் டேக்கிங் 60 seconds ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்கேல் இஸ் கம்மிங் அட் த 61st second. That is, technically speaking, it is the second minute of the product. Second minute. இப்போது ஷார்ட்டர் த நியூ ப்ராடக்ட் லீட் டைம் அப்படின்றது என்னன்னா இந்த 60 seconds டைமை குறைக்கிறதுக்கான வழி இருக்கா? கேன் வி ரெடியூஸ் திஸ் 60 seconds? இந்த நியூ ப்ராடக்டோட லீட் டைமை 60 seconds விட கம்மி பண்ணலாமா? 58th செகண்டில் கொண்டு வரலாமா? இல்லை 55th செகண்டில் கொண்டு வரலாமா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. சார் ஒரு 5 செகண்டில் என்ன ஆகிட போகுது பெருசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வேர் ஐ டோல்ட் யூ சம் மந்த்ராஸ். ஹோப் யூ மஸ்ட் பி ரிமெம்பரிங் தட் மந்த்ராஸ். மெயின்டைன் இன்புட் அண்ட் இன்க்ரீஸ் யுவர் அவுட்புட் அப்படின்னு சொன்னேன். நீ கொடுக்க போகிற சம்பளமும் சரி, நீ கொடுக்க போகிற ரா மெட்டீரியல்ஸ்க்கான ஒர்த் எல்லாமே கான்ஸ்டன்டாக தான் இருக்க போகுது. இன்கேஸ் ஒரு மாதத்துக்கு உன்னால் 1000 ப்ராடக்ட்ஸ் உற்பத்தி பண்ணுறதுக்கு பதிலாக இஃப் யூ ஆர் ஏபிள் டு மேக் 1100 ப்ராடக்ட்ஸ் தென் யூ ஆர் இன்க்ரீசிங் யூர் ப்ராஃபிட், ரைட்? So 5 seconds அப்படின்ற ஒரு விஷயம் கூட if you are able to reduce that 5 seconds you can increase your profit in some other way. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராடக்டோட லீட் டைமை எப்படி குறைக்கிறது, ஹவு கேன் வி ரெடியூஸ் த லீட் டைம் ஆஃப் த நியூ ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது கரெக்டாக தெரிஞ்சிருந்ததுன்னா நியூ ப்ராடக்ட்கான லீட் டைமை நம்மளால் குறைக்க முடியும். இது ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லாமல் நமக்கு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொன்னோம்னா யோர் மதர் வில் பி ஏபிள் டு மேக் 3 dosas in 10 minutes, but you will be making 1 dosa in 10 minutes. Hope now you can understand. உங்கள் அம்மா தோசை போடணுன்னா உங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படியே போட்டு மாவு போட்டு எடுத்து போட்டு அடுத்த தோசை ரெடி பண்ணி போட்டுன்னே இருப்பாங்க. ஆனால் நான் போய் கிச்சனில் ஒரு தோசை போட்டேன்னா என்னை நானே ஒரு சயின்டிஸ்டாக யோசித்து வெங்காயத்துக்கு எண்ணெல்லாம் தடவி அதை பேனில் போட்டு இப்படி தடவி அதுக்கப்புறம் மாவை ஊற்றி அது பூரா தோசை மாதிரி இல்லாமல் கொத்து பரோட்டா மாதிரி வந்து அதை சுரண்டி எடுத்து திருப்பியும் மாவை போட்டு இழுத்து ஏதாவது பண்ணி கடைசியில் 10th minute என்னால் ஒரு தோசை உருவாக்க முடியும். But my mom will make at least 3 dosa in 10 minutes. So this is what new product oda lead time குறைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. This is the first and foremost advantages of production management அப்படின்னு சொல்லுவாங்க. Higher inventory turnover. What do you mean by higher inventory turnover? I will tell you what is inventory is basically. Inventory அப்படின்றது பார்த்தீங்கன்னா the products which will come and stay in your warehouse can be called as inventory அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற inventory, I will tell you what are the inventories which is available at your home. ரைஸ், ஆனியன், டொமேட்டோஸ், ஆயில், இதெல்லாமே நம்ம இன்வென்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் ஸோ மச் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். அந்த இன்வென்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரா மெட்டீரியலாக இருக்கலாம், இன்னொன்று செமி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம். I will give you a detailed idea about all these 3 things in later classes. First raw material அப்படின்னு நினைக்கலாம், இல்லை செமி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இந்த ரா மெட்டீரியல் செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா யூ வில் ஹாவ் டு இன்க்ரீஸ் யுவர் இன்வென்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கணும், நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நிறைய போயிட்டே இருக்கணும். இந்த பக்கம் நிறைய ப்ராடக்ட் வந்து உட்காந்துச்சு, அந்த பக்கம் போகவே மாட்டேங்குது அப்படின்னா தெர் இஸ் அ ப்ராப்ளம்.
இல்லை அந்த பக்கம் நிறைய போயிடுச்சு இந்த பக்கம் வரவே மாட்டேங்குது அப்படின்னாலும் ப்ராப்ளம். ஸோ நம்ம இன்வென்ட்ரியை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணோம். அந்த இன்வென்ட்ரியோட டேர்ன் ஓவர் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணோம். இதுக்கு நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எவ்வளோ இன்வென்ட்ரி தேவை எவ்வளோ போது வெளியே அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி we can decide our inventory. That is what you call it as inventory management. Just imagine once after you are very hungry and you want to eat and you have sat ரெடியாக உட்காந்து சாப்பிட்லான்னு நினைக்கும் போது உங்கள் அம்மா தோசைலாம் இருக்குடா தேங்காய் சட்னிக்கு தேங்காய் தான் இல்லை போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் வாட் இட் சேஸ் தட் புவர் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்வென்ட்ரிஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நமக்கு நல்ல ஐடியா இருந்துச்சுன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப நல்லா ஈஸியாக நமக்கு தெரியும். தட் வில் இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். அந்த தேர்ட் பாயிண்ட் இஸ் shortening the cycle time of a product. What do you mean by shortening the cycle time of a product அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்கேல் போயிட்டு செகண்ட் ஸ்கேல் வரத்துக்கு 61st செகண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அந்த 61st செகண்டை நம்ம என்ன பண்ணணும்னா 48 செகண்ட்ஸ்லேயே ட்ரை பண்ணணும். 48 செகண்ட்ஸில் கொண்டு வரதுக்கு லீட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஷார்ட்னிங் த சைக்கிள் டைம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்கேல் இப்போ இது ரா மெட்டீரியலாக இருந்து இந்த ஸ்கேல் மாதிரி வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலில் இந்த பிரிண்டிங்லாம் போடணும். இந்த பிரிண்டிங்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலை வந்து பேக்கிங் பண்ணி அதை வந்து வேர் ஹவுஸில் ஃபினிஷ் ப்ராடக்டாக வைக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணுறத நம்ம என்ன சொல்லலாம்னா சைக்கிள் டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சைக்கிள் டைமை வந்து யூ கேன் சப்டிவைட் த சைக்கிள் டைம். ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஒரு மெஷினில் ரா மெட்டீரியலை போட்டுட்டு அந்த ரா மெட்டீரியல் ட்ராவலைட் வந்துட்டு அது ஒரு ப்ராடக்டாக மாறுதுன்னா அதை நம்ம சைக்கிள் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சைக்கிள் டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த சைக்கிள் டைமை ரெடியூஸ் பண்ணுறது கூட ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டோட இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. அண்ட் ஹையர் ப்ராடக்ட் குவாலிட்டி. வாட் யூ மீன் பை ஹையர் ப்ராடக்ட் குவாலிட்டி அப்படின்னா the efficiency of the product or the quality of the product will improvise if you know the techniques in production management. உனக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை பற்றி செம்மையாக தெரிஞ்சதுன்னா நீ தயார் பண்ணுற ப்ராடக்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். தட் இஸ் வை we can taste the same pizza in all the Pizza Hut. the production management அங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால they are able to maintain the same quality of product all over the country. Okay. And the next thing is greater flexibility. What do you mean by greater flexibility? அப்படின்னு பார்த்தீங்கன்னா flexibility, I will tell you what is flexibility. I think this is not that flexible. Okay, this is the flexibility of the product. ஓரளவுக்கு பெண்ட் பண்ண முடியும். நம்ம ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எலாஸ்டிக் ஸ்கேலுன்ற மாதிரிலாம் ஒரு சிலது இருக்கும். ஒரு மாதிரி ஷைனிங் கலரில் இருக்கும். அதாவது ரொம்ப பளிச்சுன்ற கலரில் இருக்கும். அந்த ஸ்கேலில் நல்லா இப்படி பெண்ட் பண்ணலாம். அப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி என்னன்னா வளையும் தன்மை உடையது அப்படின்றத நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லலாம். வாட் இஸ் திஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹாவ் ரைட் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் your production function will be very very flexible. For example, what do you mean by flexibility அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் உனக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா இந்த நேரத்தில் இதை தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பதிலாக வேற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அந்த விஷயத்தை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது தான் ப்ரொடக்ஷன் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்னா ஸ்கேல்ஸ் மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் திடீர்னு என்ன ஆகுது, பாக்ஸ் ஆர்டர் நமக்கு வருது. இந்த பாக்ஸ் ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ் ஆர்டர் கொடுக்குறவன் நிறைய காசு கொடுக்க போகிறான் அப்படின்னா இந்த ஸ்கேல் ஆர்டர் கூடயே இந்த பாக்ஸை எப்படி பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த பாக்ஸையும் டைமுக்கு டெலிவரி பண்ணிவிட்டு இந்த ஸ்கேலையும் டைமுக்கு டெலிவரி பண்ண முடிஞ்சதுன்னா அதை தான் நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லலாம். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னா இஃப் இமேஜின் ஐ எம் த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆஃப் தட் பர்டிகுலர் கம்பெனி வேர் பை ஐ எம் ப்ரொடியூசிங் தீஸ் ஸ்கேல்ஸ். அப்போது என்னோட ஓனர் என்ன சொல்கிறாரு, தம்பி பாக்ஸ் பண்ணப்பா கொஞ்சம் ஏதாவது ப்ரொடக்ஷனில் மாற்றி லைனை விடுப்பா, இந்த பாக்ஸ் பண்ணுற இதை பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் ஐ வில் பி வெரி வெரி ஃபிக்ஸட். வாட் ஐ வில் பி டெல்லிங் இஸ் சான்ஸே இல்லை சார், ஃபஸ்ட்டு ஸ்கேல் ஓடிட்டுருக்கு, இந்த பேட்ச்சு கம்ப்ளீட்டாக முடிஞ்சால் தான் நான் இதை பண்ணுவேன், இல்லைனா இதை பண்ணவே முடியாது, அதனால் தயவு செஞ்சு ஒரு 4 நாளைக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் நோ ஃப்ளெக்சிபிலிட்டின்னு அர்த்தம். பட் வேலை தெரிஞ்சுட்டு உனக்கு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப நல்லா தெரியும்னா ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன், இது ஒரு பக்கம் ஓடட்டும், நான் இன்னொரு பேட்சில் இதை போட்டு இதையும் ஒரு பக்கம் ரன் பண்ணி கொடுத்துறேன், உங்களுக்கு எந்த விதமான டிலே இல்லாமல் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். பெட்டர் கஸ்டமர் சர்வீஸ். வாட் யூ மீன் பை பெட்டர் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஃப் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இஸ் வெரி வெரி குட் தென் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே கிடைக்கும். சி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, ஜஸ்ட்டு மொபைல் யூஸ் பண்ணுற நாமோ இந்த மொபைல் வந்து
சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, செம்மையாக இருக்குது, இல்லை பேட்ரி நல்லா நிற்குது, ப்ராசஸிங் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, நிறைய அட்வான்டேஜஸ் சொல்லிக்கிட்டே இருப்போம். இல்லை வச்சுக்கோங்களேன், செம்மையாக சூடாகுதுப்பா, இது செட் ஆகுதுப்பா, இது நல்லாவே இல்லைப்பா அப்படி இப்படின்ற மாதிரி சில குறைகளை சொல்லுவோம். அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது when can you get that customer satisfaction அப்படின்னு பார்த்தீங்கன்னா when you are able to give a 100% right product. அது என்ன விஷயத்துக்காக அந்த ப்ராடக்டை பண்ணுமோ அந்த பர்பஸை சால்வ் பண்ணிச்சுன்னா then it can be said as then you can call it as a பக்கா ப்ராடக்ட். இந்த வாட்டர் பாட்டில் நான் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இதுக்குள்ளே வாட்டரை தங்க வச்சுக்கணும், வாட்டர் லீக் ஆகக்கூடாதுன்ட்டு. இந்த வாட்டர் பாட்டில் பார்த்து செம்ம டிசைன், செம்ம சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது, ஆனால் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது, லீக் ஆகிட்டே இருக்குது. will this solve the purpose? No, it will not solve the purpose. Will it gain the customer satisfaction? Customer satisfaction இதுக்கு இருக்காது. ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியமான விஷயம் வந்து நம்ம எந்த பொருளை பண்ணுறோமோ அந்த பொருள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும்போது this is good, I am satisfied, I am getting worth for the money what I paid அப்படின்னு சொல்ல வச்சுக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் will help you. And the next thing is reducing wastage. What do you mean by reducing wastage? அப்படின்னு பார்த்தீங்கன்னா I'll be telling you this particular thing again and again in this production management class. Reducing wastage is considered to be very, 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 very important. Okay. இதை பற்றி நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். ரெடியூசிங் வேஸ்டேஜ் அப்படின்றது என்னன்றதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெடியூசிங் வேஸ்டேஜ் பற்றி நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதனால் வில் ஜஸ்ட் கோ ஃபார் அ ஸ்மால் கேஸ் ஸ்டடி, ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துப்போம். கேஸ் ஸ்டடின்னு சொல்லிட்டு ரொம்ப தியரிட்டிக்கலாலாம் போக போகிறதில்ல, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் சாதாரணமாகவே சொல்லுவேன். என்னாச்சு? ஸோ நான் உங்களுக்கு அந்த கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொன்னேன். நான் கேஸ் ஸ்டடின்னு சொல்லிட்டு ஐ எம் நாட் கோயிங் டு ட்ரபிள் யூ வித் so many theories from big books. I will tell you some very simple thing. Okay, just imagine the situation, that's all. It will justify. Take your home for example. In your home, you, your mother, your father, and just imagine there is a very small kid in your house. Okay, now what are we going to do is, again I started with chapati, making chapatis and everything, right? Now just I will tell you a case. You are very, very hungry, okay, and you're asking your mother to prepare chapatis. Now she is having 1 kg dough. As I told you earlier, she'll be making some 10 chapatis. Okay, agree with me? You should definitely agree with me. Okay, now imagine your mom went to her mother's house. Now your dad has to prepare. Do you think he will be able to prepare 10 chapatis? Okay, now leave. Now your dad is also away from your house. Both of them went to your grandpa's house. Now you are in your house. Do you think will you be able to make 10 chapatis? Okay, இவங்க எல்லாரையும் விட்டுலாம். வீட்டில் ஒரு 3 வயசு குழந்தை இருக்கு. I told you about the small child now. Now, whenever the mother is doing something, this little child will also want to engage herself in doing the same activity. Now, we are giving that 1 kg dough to that little child. Do you think that the little child will be able to make 10 chapatis? 1, 2, very hardly it cannot even make 1. If you are taking and trying to prepare, successfully you might be finishing it with 5 or 6. If your dad is doing ஒரு 6, 7 அந்த மாதிரி பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ இதில் என்னன்னா, ஏன் உங்கள் அம்மா பண்ணும்போது 10 வந்துச்சு, உங்கள் அப்பா பண்ணும்போது 7 தான் வருது, நீ பண்ணும்போது 5 தான் வருது, இந்த வீட்டில் இந்த சின்ன குழந்தை பண்ணும்போது எதுவுமே வரல அப்படின்றதுல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். நான் சொன்னேன் ஹோட்டல்காரரு அப்படின்னு சொன்னேன். ஹோட்டலில் பண்ணால் ஜாஸ்தி பண்ணுவாங்கன்ட்டு. ஜஸ்ட் இமேஜின் யுவர் மதர் இஸ் ஹேவிங் எ பிரதர் ஹூ இஸ் ஹேவிங் அ ஹோட்டல் அண்ட் ஹீ இஸ் அ வெரி கிரேட் செஃப். He is coming to your house and that same 1 kg of dough is given to him. Do you think that he will be making 10 chapatis, or do you think that he will increase that output? Definitely he will at least try to make it 13 chapatis. அப்போ அவரால் எப்படி அதே 1 கிலோவில் 13 சப்பாத்திஸ் பண்ண முடியுது, அம்மாவால் எப்படி 10 சப்பாத்திஸ் பண்ண முடியுது, அப்பா ஏன் 7 தான் பண்ணார், குழந்தை ஏன் எதுவுமே பண்ணல அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட். வாட் இஸ் திஸ் வேஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, குழந்தை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, மாவு வெட்டி இங்கே போடும், அங்கே போடும், மூஞ்சில் பூசிக்கும், தட்டில் இருக்கும், தரையில் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் சப்பாத்தி கல் மேலே மாவு இருக்குமானா இருக்காது. மேக்ஸிமம் வேஸ்டேஜ் பண்ணியாச்சு, ஒரு சப்பாத்தி கூட இல்லை.
நீயோ இல்லை நானோ சப்பாத்தி பண்ணும்போது நமக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணும் தெரியாது. கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றுவோம், குழகணும், மாவத்து போடுவோம், திருப்பி அது ரொம்ப கெட்டியிடும், திருப்பி தண்ணி ஊற்றுவோம், கடைசியில் தட்டி தட்டி அதை சப்பாத்தின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வச்சு சாப்பிட்ருவோம். ஏன்னா நம்ம பண்ண சப்பாத்தி நாமளே சாப்பிட்லாம் கஷ்டன்றதுக்காக சாப்பிட்ருவோம். பட் உங்கள் அம்மா பண்ணும்போது இதில் எவ்வளோ சப்பாத்திக்கு எவ்வளோ மாவு வேணும், அதில் எவ்வளோ ஆயில் ஊற்றணும், கொஞ்சம் ஏதாவது மில்க்கு சேர்க்கணுமா அப்படின்றத சேர்த்துட்டு பர்ஃபெக்டாக மேக்ஸிமம் வேஸ்டேஜை குறைக்காத அளவுக்கு எக்ஸாக்டாக 10 சப்பாத்திஸ் பண்ண பார்ப்பாங்க. உங்கள் மாமா என்ன பண்ணுவார்னா, உங்கள் அம்மா சப்பாத்தியை எதுவும் ஒட்டிடாமல் இருக்கிறது கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சுருப்பாங்கள்ல, அதுலேயும் ஒரு சப்பாத்தியை பண்ணுவார். வேஸ்டேஜ் அப்படின்ற மேட்ரு உங்கள் மாமா பண்ணும்போது துளியளவு கூட இருக்காது. உங்கள் அம்மா பண்ணும்போது கொஞ்சோண்டு வேஸ்டேஜ் இருக்கும். உங்கள் அப்பா பண்ணும்போது கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்கும், கொஞ்சம் சப்பாத்தி இருக்கும். நம்ம பண்ணும்போது வேஸ்டேஜ் இருக்கும், சப்பாத்தி இருக்கும். வீட்டில் இருக்க சின்ன குழந்தை பண்ணும்போது வேஸ்டேஜ் மட்டும்தான் இருக்கும், சப்பாத்தி இருக்காது. இதுதான் ரொம்ப 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 முக்கியம். ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸை பற்றி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம மாமா மாதிரி 13 சப்பாத்தி நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரெடியூசிங் வேஸ்டேஜ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் வில் கோ வித் லாஸ்ட் பாயிண்ட், higher productivity at reduced cost அப்படின்னு சொல்கிறோம். வாட் யூ மீன் திஸ் அபவுட் திஸ் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி வித் ரெடியூஸ்டு காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி ஆக்கலாம், காஸ்ட்டை குறைச்சிக்கிட்டே போகலாம். நம்ம காஸ்ட்டை குறைச்சிக்கிட்டே போயிட்டு ப்ரொடக்ஷனை ஜாஸ்தி ஆக்கினா டெஃபினெட்லி we can increase the profit. Now I'll try to summarize the points of advantage of production management. ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணலாம். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பாயிண்ட் இஸ் ஷார்ட்டர் நியூ ப்ராடக்ட் லீட் டைம் அப்படின்றது. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஹையர் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் அப்படின்றது செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் ஷார்ட்னிங் த cycle time of the product அப்படின்றது third point. Next higher product quality அப்படின்றது third point. Product ஓட quality increase பண்ணுறது அப்படின்றது third point. Next வந்து greater flexibility, அதுக்கப்புறம் better customer service, அதுக்கப்புறம் reduced wastage, next வந்து higher productivity அப்படின்னு சொல்லணும். இது எல்லா பாயிண்ட்டும் நம்ம என்ன சொல்லலாம்னா advantages of production management அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாம்லேயே இது பார்ட் பியில் ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம், what are the advantages of production management அப்படின்னு கேட்டால் இந்த கொஸ்டின் எல்லாம் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் இதுக்கு இதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி படிக்காமல் இது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். திஸ் இஸ் வாட் த செகண்ட் டாபிக் இஸ் ஆல் அபவுட். நவ் வில் பி கோயிங் டு த அதர் டாபிக் விச் இஸ் கால்ட் அஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். வில் கண்டினியூ வித் த நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.